வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலத்தில் எல்லா வேலைகளும் கஷ்டம்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை, டிரைவர் வேலை அதை விட கஷ்டம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, உழைப்பும் ஜாஸ்தி, ஊதியமும் கம்மி. ஆனால் காசு பாக்கெட்டில் இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது. நிறைய நேரம் பட்டினி இருக்கக்கூடிய சூழல் வரும். ஆனால் தூங்குறதுக்கு பெட் இருக்கும் வண்டியில், தூங்க நேரம் இருக்காது. வண்டிக்கு லோடு இருக்காது, ஆனால் வீட்டுக்கு போக நேரம் இருக்காது. சில வேலைகள்லாம் வாழ்க்கையில் நிறைய தடைப்படும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேலையிலையும் ஒரு டைமிங் இருக்குது. எதுக்கு? டியூட்டி டைமுன்னு. ஆனால் டிரைவர் வேலைக்கெல்லாம் அது கிடையாது. நான் சொல்கிறது லாரிக்கு மட்டும் தனியாக சொல்கிறேன், பஸ்ஸுக்கு சொல்லலை. ஏன்னா நான் பஸ்ஸு ஓட்டியிருக்கேன், லாரி ஓட்டியிருக்கேன். சின்ன வண்டியெலாம் எனக்கு என்னென்னு கூட தெரியாது, ஓட்டினது கிடையாது. அதனால் இந்த லாரி தொழிலில் நம்ம சௌகரியத்துக்கு நாம் கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பத்துக்காக. நான் அதுக்காக யாரையும் குறை சொல்லலை. இதில் இருக்கிற பிரச்சனைகள் இதுதான். வண்டி 4 நாளைக்கு லோடு ஆகாது, வண்டிக்கிட்டு இருப்பான், ஆனால் வீட்டுக்கு போகவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலினுடைய மெத்தேடு அப்படி. நாளைக்கு லோடாகும், அடுத்தது லோடாகும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருப்போம். அதேமாதிரி பாக்கெட்டில் காசு இருக்கும், சாப்பிட நேரம் இருக்காது, இல்லைன்னா கடை இருக்காத இடத்துல இருப்போம். ஆச்சுங்களா? இன்னொன்று, நம்ம பார்க்குற டியூட்டிக்கு காசு கம்மி தான். 8 ஹவர் பிரித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூழ்நிலையில் 8 ஹவர் வேலை செஞ்சுட்டு 5000 ரூபா காசு வாங்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம 24 மணி நேரம் இருக்கோம். 8 8 16, இன்னொரு 8 24. அப்போ நம்ம கணக்கு பார்த்தா 45,000 ரூபா கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். சாப்பாடு பக்கத்தில் இருக்கும், கேன்டீன் இருக்கும், எல்லாம் இருக்கும். சாப்பிட நேரம் இருக்காது, டர்ன் எடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி ஒர்க்காக இருக்கும். அப்படியே அந்த காசு 40,000 சம்பளமாக கொடுத்தாலும் இப்படிலாம் இருக்கும். இதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன் இது வரைக்கும்னா, ஒவ்வொரு இளைஞர்களும் நல்லா படித்து சரியான இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகணும். இல்லைன்னா அப்புறம் கடைசியாக வேலை இல்லைன்னா டிரைவர் வேலை தான் காலியாக இருக்கும். ஏதோ ஒரு காருக்கோ, ஏதோ ஒரு லாரிக்கோ, ஏதோ ஒன்றுக்கு போகலாம், வேனுக்கு ஏதோ ஒன்று. இப்படி தான் இது. ஏன்னா நான் இதை வேலைக்கு குறை சொல்லலை, நம்மளை காப்பாற்றுற வேலை இது தான். ஆனால் எங்கள் காலமெல்லாம் எவ்வளோ போயிடுச்சு. இனி வரும் காலங்கள்லாம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது மோட்டாரில். அதனால் இந்த உலகத்தில் வேலை ஜாஸ்தியாக இருக்குது. யாருக்கு? புத்திசாலிக்கு. புத்திசாலியாக இருக்கிறவன் பொழைச்சிப்பான். கூட கொஞ்சம் படிப்பு வேணும். வெறும் புத்திசாலியாக இருந்தாலாம் பொழைக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிரைவரில் ஏகப்பட்ட புத்திசாலி இருக்காங்க. அவங்க சரியான இடத்த ரீச் பண்ணவே முடியாது, அந்த இடத்துக்கு போக முடியாது. ஆனால் புத்திசாலியாகவும் இருக்கணும், கொஞ்சம் படிப்பும் இருக்கணும். படிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு நாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து நல்ல சம்பளம் வாங்க முடியும். அதனால் நானும் எங்கள் காலம் போச்சு, நாங்கள் வண்டி ஓட்டுறோம், ஏதோ பண்ணுறோம். இனி வரும் இளைஞர்கள், எங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லவில்லை, இந்த நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நல்லா படிங்க. வேலை நிறைய இருக்குது. திறமைசாலிக்கு எங்கே வேலை இல்லை? வேலையெல்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. எவ்வளோ பேர்த்துக்கு வேணாலும் வேலை இருக்குது. விவசாய வேலை இருக்குது, வண்டி ஓட்டுற வேலை இருக்குது, இன்ஜினியரிங் வேலை இருக்குது. எல்லாம் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் அதுக்கு அந்த வேலைக்கு. ஆனால் திறமையாக படித்து அதுக்கு தகுந்த இடத்த பிடிக்கிறதுக்கு உண்டான மார்க் எடுத்து நம்ம வரணும். திறமையே இருக்கக்கூடாது, வேலையும் செய்யக்கூடாது, சம்பளமும் வேணும் அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அந்த மாதிரி வேலை இல்லை. நாங்கள் கூட கரெக்ட் டைமுக்கு லோடு எடுத்து கரெக்ட் டைமுக்கு இறக்கணும், ஷார்ட்டேஜ் இல்லாமல். ஷார்ட்டேஜ் வந்தால் டிரைவர் தான் பொறுப்பு. ஒரு லோடு ஏற்றி அது 1 லட்ச ரூபா இருக்கலாம், 1 கோடி ரூபா மதிப்பாக இருக்கலாம், 50 லட்ச ரூபா இருக்கலாம், 10 லட்ச ரூபா இருக்கலாம்.
10,000 கூட இருக்கலாம். லோடு ஏற்றி கம்பெனி விட்டு வெளியே வந்தாச்சுன்னா டிரைவர் பொறுப்பு. மறுபடியும் அது ஷார்ட்டேஜ் இல்லாமல், மிஸ் இல்லாமல் அதை இறக்கி கொடுத்து ரிசீவ்டு ஓகே ரிசீவ்டை கையெழுத்து வாங்கி வண்டியில் போடுறதுனே டிரைவர் பொறுப்பு. இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறதில்ல. ஏதோ லோடு ஏற்றுறோம், இறக்குறோம், போகிறோம், வரோம், இதெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இதில் இடையில் வேறு நிறைய வழி நெடுக்க வழிப்பறி வேறு. இதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தையும் தப்பிச்சாலும் வழிப்பறியில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு தான் டிரைவர் வேலை கஷ்டம்னு சொல்ல வந்தேன். இது நான் சொல்லிக்கிற கருத்து ஏதாவது தப்பாக கூட இருந்திருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்டில் கூட சொல்லுங்கள். நான் தப்பாக எதையும் யாரையுமே குறிப்பிட்டு பேச மாட்டேன், மற்ற வேலையை தாழ்த்தி பேச மாட்டேன், எந்த வேலையை உயர்த்தி பேச மாட்டேன். அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த வேலை தான் இந்த நாட்டில் செய்ய முடியும். என் தகுதி, நான் டிரைவரு. இந்த வேலையை நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேலையை செய்யலைன்னா இன்னும் மோசமான வேலைக்கு தான் போயிருக்கணும். அதுதான் உண்மை. ஆனால் நல்ல படிப்பு படித்து நல்ல திறமையாக இருந்தால் அதுக்கு தகுந்த வேலைக்கு போகலாம். இதுதான் உண்மை. படிக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். படிக்காதவங்களால் என்ன முடியும், படித்தவங்களால் என்ன முடியும், அதுலேயும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால் என்ன முடியும், அந்த உத்தியோகம் இல்லாதவங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது எல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் சின்ன வயசுலேயே நம்ம படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் படிங்க. சும்மா பெறாக்கு பார்த்துட்டு 4 பேர்த்த எதிர்த்து பேசிக்கிட்டு தெனாவட்டை சுற்றுறதெல்லாம் அது அன்றைக்கி அப்பா அம்மா சோறு போட்டுருவாங்க. அப்பா அம்மா அப்படியே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களும் போயிடுவாங்க. வயசாகிடுதில்ல. நம்ம தாத்தன் பாட்டி கொஞ்ச நாள் தானே பார்த்தோம், இருக்காங்களா? இல்லை. அப்புறம் நம்ம பேர பிள்ளைங்க வரும்போது நாம் கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போகிறோம், நாமளும் போயிடுவோம். அப்போ நம்ம பெற்ற பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறது, நம்ம சொத்தோட படிப்பு கொடுத்துட்டு போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது நிறைய பேச வேண்டியது பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் அதிகமாக பேச விரும்பலை. தப்பாக நினச்சி யாரும் மனசையும் புண்படுத்த விரும்பலை. ஒரு கருத்துக்கு சொன்னேன். சரியில்லைன்னா இது தப்புன்னு சொல்லுங்கள். சரின்னா ஒரு லைக் போடுங்க. வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.